ஹாய்ங்க சாய்ஸ்ரீங்கிற சப்ஸ்கிரைபர் கொள்ளுப்பருப்பு ரெசிபி கேட்டிருந்தீங்க. என்னோடய அம்மா ஸ்டைல்லையே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நீங்களும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல கொள்ளுப்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு டம்ளர் போதும் எடுத்துக்கிறேன். நல்லா அந்த கல் தூசி இல்லாமல் க்ளீன் பண்ணி 2 தடவை கழுவிட்டு 1.5 சொம்பு தண்ணி வச்சு உப்பு, மஞ்சத்தூள், தக்காளி போட்டு 6-7 விசில் விட்டுக்கலாம். அது 6-7 விசில் வர்றதுக்குள்ளே எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா வேலை டக்குன்னு ஆகணும்னா கிச்சன் விட்டு வெளியே போகாமல் இருக்கணும். அது விசில் வர்றதுக்குள்ளே டக்குன்னு சின்ன வெங்காயம், பூண்டு இதை தொளிச்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் நம்ம செடியில் போய் 5-6 பச்சை மிளகாய் எடுத்து பறிச்சிட்டு வந்துட்டேன். டேஸ்ட்டுக்கு ஒரு வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் எடுத்துக்கிட்டேன். விசில் வந்தோடனே அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி, சீரகம் போட்டு வறுத்துட்டு அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சு அதெல்லாம் வதக்கிட்டு கொள்ளு தண்ணியை இருத்து வச்சுக்கலாம். ரசத்துக்கு மிச்ச கொள்ளு தண்ணி கொள்ளையோ அப்படியே போட்டுக்கணும். அதே பாத்திரத்தில் எனக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக போடணும். அதை போட்டு வச்சுட்டு கொதிச்செண்ணெய் புளி போட்டு ஆஃப் பண்ணி ஆறுனோடனே அரைச்சி எடுத்துக்கிட்டால் சூப்பரான கொள்ளு சட்னி ரெடி.